இந்த படத்தை வெளியிடுற இன்பன் உதயநிதி, அவர் எனக்கு குழந்தையில இருந்து தெரியும். இன்னைக்கு அவருடைய பேரே வருது, இன்பன் உதயநிதி வழங்கும். மதுரையில கிட்டத்தட்ட ஒரு 200-300 நாள் இருந்த நான் ஆடுகளம் படத்தை நடிக்கிறதுக்காக. இந்த மதுரையில நான் ஓடாத தெரு கிடையாது, ஆடாத தெரு கிடையாது. திருப்பரங்குன்றத்தெல்லாம் கிட்டத்தட்ட 30 நாள் இருந்தேன் நானு. எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு அனுபவமா இருந்தது. எவ்வளவோ எனக்கு வேலையில இருக்கிற ஸ்ட்ரெஸ், பிரஷர் எது இருந்தாலும் அந்த 200-250 நாள் நாங்க இருந்த நாட்கள் நான் ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் நான் இருந்தேன். எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நாட்கள் அந்த நாட்கள். என்ன நடு ரோட்ல இறக்கி விட்டுருவாங்க கொண்டு போய். அந்த பாட்டு ஒத்த சொல்லல அப்படியே கூட்டிட்டு போவாங்க. அப்படியே ஆட்டோல கூட்டிட்டு போய் அப்படியே என்னை இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டுட்டு என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆடிடணும். அந்த லுங்கி அப்படி தூக்கி வச்சுட்டு இப்படியே ஆடிடணும். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் வேற வேற இடத்துல வேற வேற இடங்கள்ல இறக்கி விட்டு நான் ஆடும் போதும் என்ன நிறைய பேர் அடையாளம் கண்டுபிடிக்கல. அப்ப எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இந்த ஊரோட ஆள் மாதிரி தான் நான் இருக்கேன். அதனாலதான் என்னை யாரும் அடையாளம் கண்டுபிடிக்கல. நான் இந்த மண்ணை சேர்ந்தவன் தான், இந்த ஊர் ஆள் மாதிரி தானே இருப்பேன். சாவ மேல கைய வச்சேண்டு வை கொண்டே ஒரு இங்க இருக்கிற ஒவ்வொரு சேவலும் பந்தயம் அடிக்கிற சேவல் தான். அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய படங்கள் சென்னையில ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்போம். ஷூட்டிங் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போக முடியும், இல்லைன்னா அதுவும் முடியாது. ஆடுகளம் மட்டும் மதுரையில தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாப்பேன்னு பிளைட் பிடிச்சி இங்க வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். ஜெயான்னு ஏதோ ஒரு தியேட்டர் நினைக்கிறேன். சுனாமிலே ஸ்விமிங்ல போற இது எந்த டைம்ல உங்களுக்கு செட் ஆச்சு? ஐயா, என் வாழ்க்கையே அதுதான். சுனாமிலேயே ஸ்விமிங் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். 16 வயசுல கேமரா முன்னாடி வந்து நிக்கும் போது இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு கேட்டப்போ நான் போட ஆரம்பிச்ச ஸ்விமிங் தான். இன்னும் ஸ்விமிங்க போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன் சார்பா அவங்க சொல்லுவாங்க, சொல்லுங்கப்பா. இந்த படத்தை வெளியிடுற இன்பன் உதயநிதி, அவர் எனக்கு குழந்தையில இருந்து தெரியும். இன்னைக்கு அவருடைய பேரே வருது, இன்பன் உதயநிதி வழங்கும்னு பார்க்கும்போது ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மதுரை மக்களுக்கும் மதுரை ரசிகர்களுக்கும் என் ரசிகர்களுக்கும் மீண்டும் மீண்டும் கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கிறேன்.